கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொத்மலை ஓயாவின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக கொத்மலை ஓயாவை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக 251 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கின்றார். இவர்கள் அனைவரும் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். கடும் மழை காரணமாக அஹலியகொட பிரதேசத்தின் சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் பிரகாரம் அஹலியகொட, காகியாங்கொட, கலாவிட்டிய, போபாத்து, மின்னான மற்றும் வளவிட்ட உள்ளிட்ட பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் ஊடாக விடுக்கப்படும் அறிவித்தலுக்கு அமைய மண்சரிவு அபாயம் நிலவக்கூடிய பகுதியில் உள்ளவர்கள் குறித்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஹாலியல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உணவுள்ள பகுதிக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 80 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் இதற்கு முன்னர் 2 தடவைகள் மண்சரிவு ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்.